கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இதுதாங்க இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த இடத்த எனக்கு முடிக்க ஒரு வழியும் இல்லை, பண வசதியும் இல்லை, ஆனால் இந்த பூமி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த இடத்த இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இப்படி தான் சொன்னார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆமாங்க, என்றைக்கும் இருக்கிறாப்புல இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எந்த இடத்த பார்த்துட்டு வந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு இருக்கும்படி கர்த்தர் அருளி செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சகோதரி இப்படியாய் சாட்சி சொன்னாங்க, எனக்கு கார் வாங்க ஆசை இருந்தது, ஆனால் அது வாங்குறதுக்கு தேவையான பண உதவியோ பணம் என்னிடம் இல்லை. நான் என்ன செய்கிறதுன்னு யோசித்து கொண்டு இருந்தேன், கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். அந்த வேளையில் என் மருமகன் ஒரு கார் சாவியை கொடுத்து, இந்த கார் உங்களுக்காக வாங்கினது அத்தை, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. மருமகனே, டியூ கட்ட கூட பணம் இல்லையேன்னு நான் கேட்டேன். அப்போது டியூலாம் கட்டாண்டாத்த, நான் எல்லா பணமும் நான் கட்டிட்டேன், நீங்கள் சாவியோ நீங்கள் இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. எவ்வளோ அருமையான சாட்சி இல்லையாங்க? நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருவேளை எதிர்மறையாக இருக்கலாம், இந்த காரியம் நடக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை அமையாது இருக்கலாம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதையும் எப்படி மாற்றக்கூடியவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் அப்படியே நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். என்றைக்கும் நம்ம அந்த பூமியில் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.